Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி செயின் பறிக்க முயன்றதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக குடும்ப பிரச்சினை காரணமாக மூதாட்டியை தாக்கிவிட்டு பேரன் நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம். நெல்லை சுண்டுமுந்துறையில் செல்வி நகர் பகுதியில் வீடு ஒன்றில் மூதாட்டி தாக்கப்பட்ட செயின் பறிக்கப்பட்டது என்ற புகாரில் பரபரப்பு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மாநகர காவல்துறை துணை ஆணையர் கீதா தலைமையிலான போலீசார் சம்பவம் நடைபெற்ற வீடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை ஆய்வினை மேற்கொண்டார். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. கைரேகை விவரங்கள் வரவழைக்கப்பட்டு வீட்டில் உள்ள கைரேகைகள் அனைத்தையும் சேகரிக்கப்பட்டன. முதலில் மர்ம நபர்கள் செய்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு வழக்கின் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் வந்துள்ள தகவலின்படி மூதாட்டியை தாக்கியவர் வேறு யாரும் இல்ல, அவரது சொந்த பேரன் சரண் பிரபு என்பதும் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட நாடகம் என்றும் தெரிய வந்தது. மூதாட்டி அளித்த வாக்குமூலத்தில் பேரன் தனது சொந்த தேவைகளுக்காகவே இந்த செயலை முடிவெடுக்க செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சம்பந்தப்பட்ட பேரன் சரண் பிரபுவை போலீசார் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.